வாட்டிக்கனுக்கு வெளியே புனித மேரி மேஜர் பசிலிக்கா பேராலயத்தில் போப் பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம். இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் முர்மு, அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் பங்கேற்பு. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. அதிகாரம் என்பது எளியோருக்கு உதவும் வகையில் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள். உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை. சட்ட திருத்தத்திற்கு வகை செய்யும் சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்தார் அமைச்சர் ரகுபதி. திமுக உறுப்பினரை தாக்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிராக பதியப்பட்ட கொலை முயற்சி வழக்கு ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. அரசியல் அனுபவம் இருக்கிறதா என மக்கள் நிச்சயம் கேட்பார்கள் என்று விஜய் பேச்சு. மக்களுக்காகவே ஆட்சிக்கு வர விரும்புவதாக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் உரை. சேலம், கரூர், பரமத்தி, ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட 7 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி பதிவான வெயில். அதிகபட்சமாக சேலத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டரித்ததால் மக்கள் அவதி. மேலூர், இளையான்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய கோடை மழை. கும்பகோணம், கமுதி உள்ளிட்ட இடங்களிலும் பெய்த கோடை மழையால் தணிந்த வெப்பம். திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம் உள்ளிட்ட கோயில்களில் ராகு கேது பெயர்ச்சி. சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்தியாவில் அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் பெற நடவடிக்கை. மேலும் 70 தனித்துவம் வாய்ந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற விண்ணப்பம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் 2வது நாளாக விசாரணை. ஊழல் முறைகேடு குறித்து சூரமங்கலம் போலீசார் கிடுக்குப்பிடி கேள்வி. கொடைக்கானல் மன்னவனூரில் காட்டுப்பன்றி தாக்கி 3 பேர் படுகாயம். வனவிலங்குகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரி கிராம மக்கள் சாலை மறியல். அரியலூரில் இறந்த மனைவிக்கு கோயில் கட்டி வழிபடும் கணவர். மனைவி மீதான தீராத அன்பால் சிலை வடித்து தினமும் வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று கட்லா, ரோகு, ஜிலேபி வகை மீன்களை பிடித்து உற்சாகம். இடுக்கி மாவட்டம் காந்தலூர் வனப்பகுதியில் பெருக்கெடுத்த காட்டாற்று வெள்ளம். கோடை காலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்த காட்சி. தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவுக்கு ஜாமீன் மறுப்பு. வருவாய் புலனாய்வு அதிகாரிகளின் எதிர்ப்பை ஏற்று கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு.
நமக்கான ஆயுதமான கல்வியை விட்டுவிடக் கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிகாரம் என்பது எளியோருக்கு உதவும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை அவர் வலியுறுத்தியுள்ளார். குடிமை பணிகளுக்கான தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து 57 பேர் தேர்வானார்கள். இதில் 50 பேர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று பலனடைந்தவர்கள். இந்நிலையில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்திலுள்ள அண்ணா அரங்கில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நான் முதல்வன் திட்டம் பலனளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். கல்விதான் நமக்கான ஆயுதம் என்றும் அதனை கைவிட்டுவிடக்கூடாது என தெரிவித்த முதலமைச்சர், சமத்துவம், சமூக நீதி, வாய்மை, நேர்மை ஆகியவற்றை மனதில் வைத்து ஏழை மக்கள் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் என்றும் நாளை நீங்கள் ரோல் மாடலாக மாற வேண்டுமெனவும் அவர்களை கேட்டுக்கொண்டார். கல்விதான் நமக்கு ஆயுதம். எந்த இடம் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம். அதைத் தொடர்ந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படின்று அந்த திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களை தொடங்கி கல்வியை கொடுத்து நான் முதல்வன் போன்ற திட்டங்களால் அப்ஸ்கில் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்களில் நம்ம வீட்டு பசங்க பிளேஸ்மெண்ட் ஆகிற அதை பார்க்குற போது நமக்கெல்லாம் அதை பார்த்து பூரிப்படைகிறோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவு முகம் இருக்குது. ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் தமிழ்நாட்டு கேடராக இருந்தால் அவங்களுக்கு மதிப்பே தனி. அதுவும் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் இன்னும் மதிப்பு கூட ஆயிடும். இதையடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டுச் சான்றிதழும் திருக்குறள் புத்தகத்தையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்களில் 50 பேர் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வில் வெற்றி பெற தங்களுக்கு எந்த அளவுக்கு நான் முதல்வன் திட்டம் உதவியது என அந்த மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். அதனை பார்க்கலாம். முதல் 2 முறைகளும் தேர்வாக முடியலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 முறை நேர்காணலுக்கு போயிட்டு இந்த லாஸ்ட்டாக எழுதின அட்டம்ப்ட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற கிராமப்புற இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யுபிஎஸ்சி கனவுகளோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து உதவி உள்ளதாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து இதில் வந்து என்ரோல் பண்ணி என்னோட ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸு, என்னுடைய மார்க் இன்டர்வியூஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருந்திருக்கு. என்னுடைய ஸ்கோர்ஸ் வந்து பல மடங்கு இம்ப்ரூவ் பண்ண இன்றைக்கி வந்து ஒரு சர்வீஸ் வாங்குறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக உதவி இருக்குது. ஸோ கிராமத்துலேருந்து வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப உதவுனால இதை பார்த்துட்டு இருக்கிற கிராமப்புற இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் உதவும். தமிழ்நாடு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யூபிஎஸ்சி படிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அவங்க ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுலேருந்து, ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸ் கொடுக்கறதுலேருந்து அண்ட் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து யார் வேணாலும் வந்து யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது வந்து இது மூலமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முதல்வன் இல்லை அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வெளியே இருக்கணும், நான் வந்து வீட்டில் நாடணும் ஒவ்வொரு செலவுகளுக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ப்ராப்பராக டிசிப்ளினாக நான் படிக்கிறதுக்கு இந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மெயின்ஸுக்கு. இந்த யூபிஎஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடியது. நான் அந்த மாதிரி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் மெயின்ஸ் வரைக்கும் போனால் அப்புறம் என்னால் இன்டர்வியூ ஸ்டேஜ் போக முடியல. செகண்ட், தேர்ட் அட்டெம்ப்டில் நான் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாத டைமில் நான் ஒரு ஒர்க் ஜாயின் பண்ணி 2 months அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் இங்கே ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர்லேயும் நான் முதல்வன் ஸ்கீம்லேயும் செலக்ட் ஆனதுனால அந்த ஒர்க்கை நான் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டைஃபன் மூலியமாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தேன். அதனால் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சு. அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போக வந்து முதல்வர் ஐயாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக்க நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட ஹெல்ப்னால தான் வந்து இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு. அது போக வந்து அவர்கிட்ட நான் ஆல்ரெடி 10th படிக்கிறப்ப அவர்கிட்ட நான் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், நல்லா படிங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு உந்து சக்தி எனக்கு இருந்துச்சு. அதை வச்சு நான் கிளியர் பண்ணியிருக்கேன் சார்.
கடனை கட்டாயமாக வசூலித்தால் பிணையில் வர முடியாத வகையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். தமிழ்நாடு பணக்கடன் வழங்குவோர் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் தாக்கல் செய்தார். வலுக்கட்டாய கடன் வசூலிப்பு முறைகளில் இருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்தின்படி கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாளரை அரசு நியமிக்கலாம். கடன் வழங்கிய நிறுவனம் கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ மிரட்டவோ பின்தொடரவோ அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். வலுக்கட்டாய கடன் வசூலால் கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடனை வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும். கைது செய்யப்படுவோர் பிணையில் வெளிவர முடியாது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கோடை மழையால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் கீழையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மற்றும் இளையான்குடியில் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை பெய்தது. திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இப்பகுதியில் கடந்த 1 வாரத்தில் 2வது முறையாக மழை பெய்தது. அதேபோல் பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளிலும் கோடை மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த நிலையில் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளில் 25 இதய நோயாளிகளுக்கு டியூயல் சேம்பர் பேஸ்மேக்கர் பொருத்தி நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கன்னியாகுமரியில் கூலி தொழிலாளிக்கு செயற்கை இரத்த குழாயை பொருத்தியும் அரசு மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றியுள்ள நிலையில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். 2 ஆண்டுகளில் 25 இதய நோயாளிகளுக்கு டூவல் சேம்பர் பேஸ்மேக்கர் பொருத்தி நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கன்னியாகுமரியில் கூலி தொழிலாளிக்கு செயற்கை இரத்த குழாயை பொருத்தியும் அரசு மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றியுள்ள நிலையில் அது குறித்த ஒரு செய்தித் தொகுப்பை தற்போது காணலாம். நெல்லை அரசு மருத்துவமனை இதய சிகிச்சை பிரிவு துறை சார்பில் இதுவரை 25 இதய நோயாளிகளுக்கு டூவல் சேம்பர் பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டுள்ளது. இதய துடிப்பு 40க்கு கீழ் இருந்தால் இதயத்திற்கு போதுமான ரத்தம் கிடைக்காமல் போகும். இதனால் இதய நோயாளிகள் உயிரிழப்பும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் அதை தடுக்கும் வகையில் டூவல் சேம்பர் பேஸ்மேக்கர் பொருத்தி இதய துடிப்பை 60ஆக உயர்த்தப்படும். இதனால் இதய நோயாளிகளின் வாழ்நாள் 20 ஆண்டுகள் அதிகரிக்கும் என்றும் மருத்துவமனையில் ஊழியர்கள் குறைவாக இருந்தாலும் 15,000 பேருக்கு இதய அறுவை சிகிச்சை சிறப்பாக செய்து முடித்துள்ளதாகவும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் கூறியுள்ளார். டியூவல் சேம்பர் பேஸ்மேக்கர் 25வது முறையாக நாங்கள் செய்து சிறப்பான சாதனை செய்திருக்கிறோம். ப்ரைவேட்டில் இருக்கவங்களோட பார்க்க முடியாமல் ரொம்ப தட் இஸ் காம்ப்ளிகேட் பண்ணி வர கேசஸையும் நாங்கள் எடுத்து செய்கிறோம். அதுலேயும் நிறைய பேர் உயிர் பெற்றிருக்காங்கன்ற ஒரு சிறப்பான செய்தியை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதனிடையே கன்னியாகுமரியில் சுப்பிரமணி என்ற தொழிலாளிக்கு வீக்கமாக இருந்த இரத்த குழாயை அகற்றி செயற்கை இரத்த குழாயை பொருத்தி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்த அறுவை சிகிச்சையை தனியார் மருத்துவமனையில் செய்ய 5 லட்சம் ரூபாய் செலவாகும் என்ற நிலையில் அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக செய்து தரப்பட்டுள்ளது. இங்க பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு ரத்த நாள கொடைப்பு இருக்குது,
இது அறுவை சிகிச்சை பண்ணுறது தான் நல்லதுன்னு அவங்களும் சரின்னு சொன்னதுனால நம்ம ரத்த நாள அறுவை சிகிச்சை பைபாஸ் பண்ணோம். டாக்ரான் கிராஃப்ட் போட்டோம். அந்த அனியூரிசம் அந்த புடைப்பை சரி பண்ணிட்டு டாக்ரான் பைபாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரத்த ஓட்டம் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. வயிறு வலி முற்றிலுமாக தான் சரியாயிருக்கு. புகைப்பிடித்தல், இரத்த கொதிப்பு ஆகிய காரணங்களால் இரத்த குழாய் வீங்கும் நோய் ஏற்படுகிறது. எனவே புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த முதல் ஆண்டில் 1.4 TMC தண்ணீர் 1045 குளம் குட்டைகளுக்கு விடப்பட்டுள்ளது. இதனால் 3 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளதால் மானாவாரி பயிர்களை மட்டுமே நம்பியிருந்த இந்த பகுதி விவசாயிகள் முதன்முறையாக நெல் பயிரிட்டு அசத்தியுள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று திட்டம் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால கனவு திட்டமாகும். இது 1916 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. ஈரோடு பவானி ஆற்றிலிருந்து 1.5 TMC உபரி நீரை ஆண்டுக்கு 70 நாட்களுக்கு நீரேற்று நிலையங்கள் மூலம் குழாய்கள் வழியாக 1045 குளம் குட்டைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வந்த கடந்த 8 மாத காலத்தில் 1.4 TMC நீர் குளம் குட்டைகளில் நிரப்பப்பட்டுள்ளது. இதனால் பெருந்துறை, குன்னத்தூர், அவிநாசி, அன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் 400 அடியிலிருந்து 50 அடியாக உயர்ந்துள்ளது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 120 அடி ஆழ கிணறு நம்மளுதுங்க. அதில் ஒரு தினமும் போரில் ஒரு 1200 அடி ஆழத்தில் போர் ஓட்டி தான் நாங்கள் தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். சுற்றிலும் தென்னை மரம் இருக்குங்க. அதுபோக கொஞ்சம் வாழை இதெல்லாம் போட்டு அது சொட்டு நீர் போட்டால் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடிஞ்சுதுங்க. இப்போ நெல் வைக்கிற அளவுக்கு தண்ணி மேலே உயர்ந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வறட்சியான கோடையிலும் கிணறுகள் வற்றாமல் ஊற்றெடுப்பதால் விவசாயிகள் தரிசு நிலங்களிலும் வானம் பார்த்த பூமியிலும் பயிர் சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வாழை, காய்கறிகள், தென்னை, மரவள்ளி சாகுபடியுடன் சில விவசாயிகள் முதன்முறையாக நெல் சாகுபடி செய்தும் அசத்தியுள்ளனர். அதாவது இந்த டைமில் தண்ணியே இருக்காதுங்க, வறட்சியாக இருக்குது. எல்லாம் சோளம் மட்டும் போட்டுருந்தோம். அதை அறுத்துட்டா அப்புறம் அடுத்த வருஷம் சோளம் போடுவோம். ஆடியில் மட்டும் மழை நம்பித்தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது இந்த அத்திக்கடை வந்ததுக்கு முறவு வாழை போடாமல் தண்ணி கிணத்துலேயே ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் சுற்று வட்டார பகுதியில் எல்லாம் வெறும் வானம் பார்த்த பூமியாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 1000 அடி போட்டால் தான் தண்ணி வந்தது. ஆனால் இப்போ இந்த அத்திக்கடவு அவிநாசி தண்ணி வந்ததுக்கப்புறம் 100 அடியிலேயே பக்கத்து தோட்டத்துக்காரே 100 அடியிலேயே தண்ணி போர் போட்டு ஃபுல்லாமே எல்லாருமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிலத்தடி நீர் அத்திக்கடவு திட்டத்தால் நன்னீராக மாற்றம் அடைந்துள்ளதால் தண்ணீர் நிறைந்துள்ள குளங்களில் உள்ளாட்சி அமைப்பினர் மீன் வளர்ப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். கோடை வெப்பத்தால் சில குளங்களில் தண்ணீர் வற்றியுள்ள போதிலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டும் அதிகாரிகள் திட்டம் அமலுக்கு வந்த முதல் ஆண்டிலேயே நல்ல பலனை அளித்துள்ளதாக கூறுகிறார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறி ஓராண்டை எட்டும் நிலையில் வறண்ட பகுதிகள் வளமானது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வாழ்வும் பசுமையாக மாறியிருப்பது நிதர்சனம். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து எஸ். குணசேகரன். மதுராந்தகம், அரக்கோணம், குளித்தலை, சீர்காழி, சாத்தூர் மற்றும் திருச்செந்தூர் ஆகிய 6 இடங்களில் புதியசார் கருவூல அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் என்று நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், நிதித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்றன. அப்போது நிதி மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். அதன்படி கருவூல மற்றும் கணக்குத்துறையின் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அரசு தணிக்கையாளர்களின் தொழில்முறை மேம்பாட்டிற்காக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். பசுமை பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு பள்ளிகளினுடைய உட்கட்டமைப்புகள் சூழலுக்கு உகந்த முறையில் இன்றைக்கு மாற்றியிருக்கிறோம். ஒரு பள்ளிக்கு 20 லட்சம் என்கின்ற முறையில் இதுவரை 197 பள்ளிகளுக்கு அது தரப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல், காலநிலை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு காலநிலை கல்வி அறிவினை பள்ளிகளில் ஒரு இயக்கமாக முன்னெடுக்க 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தார். கடலூர், தூத்துக்குடியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயிர் கேடயங்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார்.
ராஜபாளையத்தில் உள்ள சஞ்சீவி மலையினை 5 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்து காடுகள் வளர்க்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். தமிழ்நாடு காலநிலை திறன்மிகு சந்தைகள் திட்டம் மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் சந்தைகளிலும் 1.5 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அத்துடன் கைவிடப்பட்ட சுரங்கங்களை மீட்டெடுத்தல் திட்டத்திற்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டில் கடன் அட்டைகள் மூலம் இந்திய மக்கள் செய்துள்ள செலவினங்கள் 21.6 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடன் அட்டைகளால் சாதாரண மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்துள்ளது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் ஆண்டுக்கு ஆண்டு டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடன் அட்டைகளை மக்கள் அதிகளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். 2024-25 நிதியாண்டில் கடன் அட்டைகள் மூலம் மக்கள் 21.6 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடன் அட்டை செலவினம் 2023-24 நிதியாண்டில் 18.32 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது சுமார் 15% உயர்ந்துள்ளது. 2025 மார்ச் மாதத்தில் மட்டும் சாதனை அளவாக 2.02 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் அட்டை மூலம் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மக்களின் கடன் அட்டை செலவினம் 1.64 லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாக ரிசர்வ் வங்கியின் தரவுகள் தெரிவித்துள்ளன. மக்களின் வாங்கும் சக்தியை ஊக்குவிக்கும் விதமாக ஏறக்குறைய அனைத்து வங்கிகளுமே கடன் அட்டை வழங்குவதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளன. இதனால் 2024 10 கோடியே 15 லட்சமாக இருந்த கடன் அட்டைகளின் மொத்த எண்ணிக்கை 2025 10 கோடியே 98 லட்சமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2025 மார்ச் மாதத்தில் மட்டும் HDFC வங்கி 2.2 லட்சம் கடன் அட்டைகளை வாடிக்கையாளர்களுக்கு விநியோகித்துள்ளது. கடந்த மாதம் பாரத ஸ்டேட் வங்கி 1.6 லட்சம் பேருக்கு கடன் அட்டைகளை வழங்கியிருக்கிறது. 1.3 லட்சம் கடன் அட்டைகளை விநியோகித்து 3ஆம் இடத்தில் ஆக்சிஸ் வங்கி உள்ளது. ICICI வங்கி 97,799 கடன் அட்டைகளை வாடிக்கையாளர்களுக்கு விநியோகித்துள்ளது. கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் தற்போது கடன் அட்டைகளை வழங்குவதில் வங்கிகள் தாராளம் காட்டுவதால் கடன் அட்டைகள் மூலமான செலவினங்களில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். தென் மாவட்டங்களில் தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்படுவதால் லைட்டருக்கு தடை விதிப்பது குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சுற்றுச்சூழல் துறை சார்பில் லைட்டரை தடை செய்ய வேண்டும் என சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு லைட்டர் விற்பனையால் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு பிரச்சினை இருப்பதை அரசு அறிந்திருப்பதாக குறிப்பிட்டார். லைட்டரை தடை செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் அது பரிசீலனையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கூட்டணி விவகாரத்தில் கூடா நட்பு கேடாய் போகும் என துணை சபாநாயகர் பிச்சாண்டி பேசியதால் சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கூடா நட்பு கேடாய் போகும், அது யாருக்கு என்று உங்களுக்கு தெரியும் என பிச்சாண்டி தெரிவித்தார். அதனை மறுத்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கூடா நட்பு கேடாய் போகும் என கலைஞர்தான் கூறினார் என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவச் சிரிப்பு, ஆனால் அதில் வேறு ஒரு சிரிப்பும் உள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் குறிப்பிட்ட ஆணவச் சிரிப்பை ஏற்றுக்கொண்டாலும் அந்த மற்றொரு சிரிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அதற்கு உங்களை பார்த்து மக்கள் சிரித்துக் கொண்டிருப்பதாக RB உதயகுமார் கூறிய நிலையில் மக்கள் சிரித்தால் நல்லதுதான் என சபாநாயகர் கூறினார். இறுதியாக எழுந்து பேசிய SP வேலுமணி 1999ஆம் ஆண்டு நீங்கள் யாருடன் கூட்டணி வைத்தீர்கள், அது என்ன நட்பு என கேள்வி எழுப்பினார். அத்துடன் விவாதம் நிறைவடைந்தது. பொதுவெளியில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்கும் சட்டத்திருத்த மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அண்டை மாநிலங்களிலிருந்து நமது மாநிலத்தில் உயிரி மருத்துவ கழிவுகள் கொட்டுவது தொடர்பாக அடிக்கடி புகார்கள் பெறப்படுவதாக குறிப்பிட்டார். இத்தகைய கழிவுகளை முறையற்று குவிப்பது பொது சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடும் அபாயத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறினார். கள்ளச்சாராயக்காரர்கள், கணினி வெளிச்சட்ட குற்றவாளிகள்,
மருந்து சரக்கு குற்றவாளிகள், வன குற்றவாளிகள், மணல் கடத்தல் குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகளுக்கு மட்டுமே தற்போது தடுப்பு காவல் அளிக்கப்படுகிறது. புதிய சட்ட மசோதாவின்படி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் கழிவு மேலாண்மை விதிகளை மீறியதாக தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கங்கள் உள்ள பகுதியில் நிலத்தடி நீரில் பாதரசம் பன்மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் NLC நிறுவனத்தை உடனடியாக மூட வேண்டுமென பாமக அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வில் NLC நிலக்கரி சுரங்கங்கள் அமைந்துள்ள பகுதியில் நீரில் இயல்பை விட 115 மடங்கு கூடுதலாக பாதரசம் கலந்திருப்பது உறுதியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். NLC நிறுவனத்தின் சுரங்கம் மற்றும் அனல் மின் நிலையங்கள் கடலூர் மாவட்ட மக்களுக்கு சரி செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதாக தொடர்ந்து தாம் வலியுறுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 30 லட்சம் பேரும் ஏதோ ஒரு வகையில் NLC-யால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதிப்பை காரணம் காட்டி ஸ்டெர்லைட் ஆலையை தமிழ்நாடு அரசு மூடியதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அதைவிட பல மடங்கு பாதிப்பை NLC ஏற்படுத்துவது ஆய்வில் உறுதியாகியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் NLC நிறுவனத்தை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் RN ரவி மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெற்ற மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் ஆளுநர் ரவியை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தல், வக்ஃபு திருத்தச் சட்டத்தையும் எதிர்த்தல் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி சென்னை, கோவை, திருச்சி, மதுரையில் மண்டல வாரியாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆளுநர் ரவிக்கு எதிராகவும் வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மதிமுக சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதனிடம் 2வது நாளாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விதிமுறைகளை மீறி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தனியார் அமைப்பு தொடங்கி அதன் மூலம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் 2வது நாளாக அவரிடம் காவல் துணை ஆணையர் ரமணி ராமலட்சுமி விசாரணை மேற்கொண்டார். சுமார் 6 மணி நேரம் நீடித்த விசாரணையில் அரசு அனுமதி பெற்று அமைப்பு தொடங்கப்பட்டதா, அதன் மூலம் வசூலித்த கட்டணத் தொகை எவ்வளவு என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு பதில்கள் பெறப்பட்டன. விசாரணை அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. இந்தியாவில் அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளதாக சொத்துரிமை வழக்கறிஞர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 26ஆம் தேதி அறிவுசார் சொத்துரிமை தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு சென்னை மண்ணடி பகுதியில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் கண்காட்சி அறிவுசார் சொத்துரிமை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சியில் தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சாவூர் தட்டு, பத்தமடை பாய் உள்ளிட்ட பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. தமிழகத்தை பொறுத்தவரையில் 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் வருகிறது. முதலிடத்திலே உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கிறது. இதை தவிர தமிழ்நாட்டிலே ஒரு 70க்கும் மேற்பட்ட புதிய பொருட்கள் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மற்றும் குமரி மாவட்டத்தில் மறைந்த போப்பிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாக மீனவர்கள் இன்று ஒரு நாள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது உடல் இறுதிச் சடங்குக்கு பின் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட மீனவ கிராமங்களான இடிந்தக்கரை, கூத்தங்குழி, கூட்டப்பனை, பெருமணல், உவரி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அதேபோல குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுக சுற்றுவட்டார மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம் செய்தனர். குறிப்பாக போப் உருவப்படத்திற்கு முன் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஒரு நாள் கோடி கணக்கில் வரக்கூடிய வருவாயை இழந்து புனித பிரான்சிஸ் அவர்களின் நினைவை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளிலே இவர்களை வாழ்த்தி பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைய நாங்கள் ஒரு மனதாக ஜெபிக்கின்றோம்.
முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் மேலவை உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய தொகையை உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி ஓய்வூதிய தொகை 30,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்தார். இந்த அறிவிப்பு 1/4/2025 நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் மேலவை உறுப்பினர்களின் குடும்பத்தினருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதிய தொகை 15,000 ரூபாயிலிருந்து 17,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் மேலவை உறுப்பினர்களுக்கான ஆண்டு மருத்துவப்படி 75,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் இந்த ஆண்டுக்கான 25,000 ரூபாய் நிலுவைத் தொகையை அதற்கான விதிகளை திருத்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ராகு கேது பெயர்ச்சியையொட்டி தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பரிகார தலங்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். 1.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி ராகு பகவான் இன்று மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும், கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் சரியாக மாலை 4:20 இடம்பெயர்ந்தனர். ராகு கேது பெயர்ச்சியையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாத சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பரிகார பூஜை செய்வதற்காக குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் ஆலயத்திலும் ராகு கேது பயிற்சியையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பரிகார பூஜைக்காக பல்வேறு ஊர்களிலிருந்து திரண்டு வந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இறந்த மனைவிக்கு ஒருவர் கோயில் கட்டி வழிபடுவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சேரி கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமாரின் மனைவி கவிதா சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார். மனைவி மீது தீராத அன்பு கொண்ட விஜயகுமார் அவரது நினைவாக மனைவிக்கு சிலை வடித்து கோயில் கட்டி தினமும் வழிபட்டு வருகிறார். 2 பேரும் அந்த அளவுக்கு ஒரு நான் என்ன நினைக்கிறேன் அது புரிஞ்சுக்கும், அது என்ன நினைக்கிறேன் நான் புரிஞ்சுக்கும், அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அந்த பார்க்குறவங்களாம் எல்லாமே ரொம்ப வேதனையாக கடுப்பாக இருக்கும். இவங்களுக்கு மட்டும் பிரச்சனை வர மாட்டாங்க, சண்டை வர மாட்டாங்க, ஜாலியாக இருக்கனால சந்தோஷமாக இருக்கனால அந்த மாதிரி ஜாலியாகவும் இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், வேலைக்கும் போவோம், விட்டு கொடுக்காமல் எங்களுக்குள்ளே ஒரு பார்க்குறவங்களாம் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் வாழ்ந்தோம். எப்படி உயிரோட தான் அதே நினப்பட நான் இருக்கணும், அது எந்த மாற்றமும் மாறக்கூடாது, எந்த சூழ்நிலையும் மாறக்கூடாது. என்னால் மனசு கூட என் மனைவி தான் இருக்கணும், அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு பயனற்று பாழடைந்துள்ள அறிவியல் பூங்காவை பயன்பாட்டுக்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் மாணவர்களிடம் அறிவியல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அறிவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாநகரத்தில் உள்ள சிறுவர்கள், பொதுமக்கள் ஆகியோரின் பொழுதுபோக்கு பூங்காவாகவும் இந்த பூங்கா மாலை நேரங்களில் அமைந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பூங்கா முழுமையாக பராமரிக்கப்படாமல் அனைத்து பொருட்களும் துருப்பிடித்து மாணவர்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு பல்வேறு உபகரணங்கள் உடைந்தும் பழுதடைந்தும் பயனற்றும் கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. நடைபயிற்சி செய்வதற்கான ஏற்பாடுகள், அதே போல் அறிவியல் ரீதியான உடற்பயிற்சி செய்யக்கூடிய அனைத்து அம்சங்களும் நிறுவப்பட்டாலும் அனைத்துமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு துருப்பிடிச்சு அது பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு போக்கு என்பது தான் இந்த பூங்காவில் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அறிவியல் விளையாட்டு உபகரணங்களை புதுப்பித்து முறைப்படுத்தி மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு இப்பூங்கா கொண்டுவர கோரிக்கை விடுத்துள்ளனர்.